அத்தியாயம் 10. வர்த்தகத்தின் மீதான நம்பிக்கைகளின் தாக்கம். வெளிப்புறச் சூழல். எல்லையற்ற வழிகளில் தன்னை வெளிப்படுத்திக் கொள்ள முடிந்தால் நம் இருப்பின் தன்மையை பற்றி பெறக்கூடிய நம்பிக்கைகளின் எண்ணிக்கை மற்றும் வகைகளுக்கு உண்மையில் வரம்பு இல்லை. கற்றுக்கொள்ள நிறைய இருக்கிறது என்று சொல்லும் ஒரு விரிவான வழி இது. இருப்பினும் மனித குலத்தின் தன்மையை பற்றி ஒரு பொதுவான அவதானிப்பை மேற்கொள்வதற்கு அந்த அறிக்கையுடன் ஒத்துப்போகும் வகையில் நாம் நிச்சயமாக நம் வாழ்க்கையை வாழ மாட்டோம் என்று நான் கூறுவேன். கிட்டத்தட்ட எதையும் நம்புவது உண்மையாக இருந்தால் நாம் ஏன் எப்போதும் ஒருவருக்கொருவர் சண்டையிட்டுக் கொள்கிறோம்? நாம் நம்பக் கற்றுக்கொண்டதை பிரதிபலிக்கும் வகையில் நம் வாழ்க்கையை வெளிப்படுத்துவது ஏன் நமக்கு எல்லாம் சரியில்லை? நமது நம்பிக்கைகளின் செல்லுபடியை மற்றவர்களை நம்ப வைப்பதற்கும் அவர்களின் நம்பகத்தன்மையை மறுப்பதற்கும் நாம் இடைவிடாத முயற்சிக்கு பின்னால் ஏதோ ஒன்று இருக்க வேண்டும். ஒவ்வொரு மோதலும் சிறியது முதல் பெரியது வரை, சிறியது முதல் மிக முக்கியமானது வரை, தனிநபர்கள், கலாச்சாரங்கள், சமூகங்கள் அல்லது தேசங்களுக்கு இடையே இருந்தாலும் எப்போதும் முரண்பட்ட நம்பிக்கைகளின் விளைவாகும். நமது நம்பிக்கைகளின் எந்த பண்புகள் மாறுபட்ட நம்பிக்கைகளை சகித்துக் கொள்ளாதவர்களாக ஆக்குகின்றன? சில சமயங்களில் நாம் மிகவும் சகிப்புத்தன்மையற்றவர்களாக இருப்பதால் நம் கருத்தை புரிந்து கொள்ள ஒருவரை ஒருவர் கொல்லத் தயாராக இருக்கிறோம். எனது தனிப்பட்ட கோட்பாடு என்னவென்றால், நம்பிக்கைகள் கட்டமைக்கப்பட்ட ஆற்றல் மட்டுமல்ல, குறைந்தபட்சம் ஓரளவு விழிப்புணர்வை கொண்டிருக்கும் அளவிற்கு நனவாகத் தோன்றும் ஆற்றலாகும். உள்ளே நமது எதிர்பார்ப்புகள் நிறைவேறுவதை எப்படி அறிவது? அவர்கள் இல்லாத போது நமக்கு எப்படி தெரியும்? நாம் நம்புவதற்கு முரணான தகவல் அல்லது சூழ்நிலைகளை நாம் எதிர்கொள்கிறோம் என்பதை எப்படி அறிவோம்? என்னிடமுள்ள ஒரே விளக்கம் என்னவென்றால், ஒவ்வொரு தனிநபரின் நம்பிக்கையும் ஏதோ ஒரு விழிப்புணர்வு அல்லது சுய அறிவாற்றலின் தரத்தை கொண்டிருக்க வேண்டும். அது செயல்படுவதற்கு காரணமாகிறது. ஓரளவு விழிப்புணர்வை கொண்ட ஆற்றல் பற்றிய யோசனை உங்களில் பலருக்கு ஏற்றுக்கொள்ள கடினமாக இருக்கலாம். ஆனால் நமது தனிப்பட்ட மற்றும் கூட்டு இயல்புகளை பற்றி நாம் செய்யக்கூடிய பல அவதானிப்புகள் இறக்க சாத்தியத்தை ஆதரிக்கின்றன. முதலில், எல்லோரும் நம்பப்பட வேண்டும். நம்பிக்கை என்ன என்பது முக்கியமில்லை. நம்பப்படும் அனுபவம் நன்றாக இருக்கிறது. இந்த நேர்மறையான உணர்வுகள் உலகளாவியவை என்று நான் நினைக்கிறேன். அதாவது அவை அனைவருக்கும் பொருந்தும். மாறாக, யாரும் நம்பாமல் இருக்க விரும்புவதில்லை. அது நன்றாக இல்லை. நான் உன்னை நம்பவில்லை என்று நான் சொன்னால் உங்கள் உடலிலும் மனதிலும் எதிரொலிக்கும் எதிர்மறை உணர்வு உலகளாவியது. அதே டோக்கன் மூலம் நம் நம்பிக்கைகளை சவால் செய்வதை நம்மில் யாரும் விரும்புவதில்லை. சவால் ஒரு தாக்குதல் போல் உணர்கிறது. ஒவ்வொருவரும் நம்பிக்கையை பொருட்படுத்தாமல் அதே வழியில் பதிலளிப்பதாக தெரிகிறது. வழக்கமான பதில் வாதிடுவது, நம்மை பாதுகாத்துக் கொள்வது, எங்கள் நம்பிக்கைகள் மற்றும் சூழ்நிலையை பொறுத்து மீண்டும் தாக்குவது. நம்மை வெளிப்படுத்தும் போது நாம் கேட்கப்படுவதை விரும்புகிறோம். பார்வையாளர்கள் கவனம் செலுத்தவில்லை என்பதை உணர்ந்தால் அது எப்படி இருக்கும்? நன்றாக இல்லை. மீண்டும், இந்த பதில் உலகளாவியது என்று நான் நினைக்கிறேன். மாறாக, ஒரு நல்ல கேட்பவராக இருப்பது ஏன் மிகவும் கடினம்? ஏனென்றால் ஒரு நல்ல செவிசாய்ப்பாளராக இருப்பதற்கு நாம் உண்மையில் கேட்க வேண்டும். நம்மால் முடிந்த தருணத்தில் நம்மை எப்படி வெளிப்படுத்தப் போகிறோம் என்பதை பற்றி சிந்திக்காமல். பேசும் நபரை பணிவாக அல்லது முரட்டுத்தனமாக குறுக்கிட காத்திருக்காமல் கேட்க முடியாமல் போனதற்கு பின்னால் உள்ள கட்டாய சக்தி என்ன? ஒரே மாதிரியான நம்பிக்கைகளை கொண்டவர்களுடன் இருப்பது நமக்கு பிடிக்கவில்லையா? ஏனென்றால் அது வசதியாகவும் பாதுகாப்பாகவும் இருக்கிறது. வித்தியாசமான அல்லது முரண்பட்ட நம்பிக்கைகளை கொண்டவர்களை நாம் தவிர்க்க வேண்டாமா? ஏனெனில் அது சங்கடமாக அல்லது அச்சுறுத்தலாக உணர்கிறதா? இதன் முக்கிய கருத்து என்னவெனில், நாம் ஒரு நம்பிக்கையை பெறும் தருணத்தில் அது அதன் சொந்த வாழ்க்கையை பெறுவதாக தோன்றுகிறது. இதன் மூலம் நம்மை அடையாளம் கண்டு கவரப்பட்டு எதிரெதிர் அல்லது முரண்பாடான எதையும் எதிர்க்கிறோம். இருக்கும் நம்பிக்கைகள், இந்த ஈர்ப்பு அல்லது ஆறுதல் மற்றும் விரட்டப்பட்ட அல்லது அச்சுறுத்தப்பட்ட உணர்வுகள் உலகளாவியதாக இருந்தால், ஒவ்வொரு நம்பிக்கையும் எப்படியாவது அதன் இருப்பை உணர்ந்திருக்க வேண்டும். மேலும் இந்த உணர்வு கட்டமைக்கப்பட்ட ஆற்றல் வேண்டும். நம் அனைவருக்கும் பொதுவான குணாதிசயமான வழிகளில் நடந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையின் முதன்மையான பண்புகள் உங்கள் மனச்சூழலில் ஒரு செயல்பாட்டு மட்டத்தில் வர்த்தகம் செய்வது பற்றிய 5 அடிப்படை உண்மைகளை திறம்பட நிறுவ நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டிய 3 அடிப்படை பண்புகள் உள்ளன. 1. நம்பிக்கைகள் தெரிகிறது தங்கள் சொந்த வாழ்க்கையை எடுத்துக்கொள்வதற்கும், எனவே அவர்களின் தற்போதைய வடிவத்தை மாற்றும் எந்த ஒரு சக்தியையும் எதிர்ப்பதற்கும். நாம் அவதானிக்கலாம், மனித சரித்திரம் முழுவதிலும் ஏதோ ஒரு பிரச்சினை
அல்லது காரணத்தின் மீதான நம்பிக்கை மிகவும் சக்தி வாய்ந்ததாக இருந்தவர்களின் பல எடுத்துக்காட்டுகள் உள்ளன. அவர்கள் தங்கள் நம்பிக்கைகளை மீறும் விதத்தில் தங்களை வெளிப்படுத்துவதை தேர்ந்தெடுத்தனர். நம்பிக்கைகள் எவ்வளவு சக்தி வாய்ந்ததாக இருக்கும் என்பதற்கும் அவை எந்த அளவிற்கு மாற்றியமைக்க அல்லது மீறப்படும் முயற்சியை எந்த அளவிற்கு எதிர்க்க முடியும் என்பதற்கும் இது நிச்சயமாக ஒரு நிரூபணம். அது அவர்களின் ரீசெண்ட் வடிவத்தை தவிர வேறு எந்த வடிவத்திலும் இருக்கச் செய்யும். இதை மாற்ற முடியாது என்று அர்த்தமா? முற்றிலும் இல்லை. அவர்களுடன் எவ்வாறு பணியாற்றுவது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதே இதன் பொருள். நம்பிக்கைகள் மாற்றப்படலாம், ஆனால் பெரும்பாலான மக்கள் நினைக்கும் விதத்தில் அல்ல. ஒரு நம்பிக்கை உருவானவுடன் அதை அழிக்க முடியாது என்று நான் நம்புகிறேன். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நம் நம்பிக்கைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவை இருப்பதை நிறுத்தவோ அல்லது அவை எப்போதும் இல்லாதது போல் ஆவியாகவோ செய்யும் எதையும் நம்மால் செய்ய முடியாது. இந்த கூற்று இயற்பியலின் அடிப்படை விதியில் நிறுவப்பட்டுள்ளது. ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் மற்றும் விஞ்ஞான சமூகத்தில் உள்ள மற்றவர்களின் கூற்றுப்படி ஆற்றலை உருவாக்கவோ அழிக்கவோ முடியாது, அதை மட்டுமே மாற்ற முடியும். நம்பிக்கைகள் ஆற்றலாக இருந்தால் கட்டமைக்கப்பட்ட அதன் இருப்பை அறிந்த நனவான ஆற்றல். இதே இயற்பியலின் கொள்கையை நம்பிக்கைகளுக்கும் பயன்படுத்தலாம். அதாவது, அவற்றை ஒழிக்க வேண்டும் என்றால் அது வேலை செய்யாது. யாரோ அல்லது ஏதாவது உங்களை அழிக்க முயற்சிக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரிந்தால் நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள்? நீங்கள் உங்களை தற்காத்துக் கொள்வீர்கள், எதிர்த்து போராடுவீர்கள், மேலும் அச்சுறுத்தலை பற்றி உங்களுக்கு தெரிந்ததற்கு முன்பு நீங்கள் இருந்ததை விட வலுவாக இருக்கலாம். ஒவ்வொரு தனிப்பட்ட நம்பிக்கையும் நமது அடையாளமாக நாம் கருதும் ஒரு அங்கமாகும். அச்சுறுத்தப்பட்டால் ஒவ்வொரு தனிப்பட்ட நம்பிக்கையும் அனைத்து பகுதிகளும் கூட்டாக எவ்வாறு பதிலளிப்பது என்பதை பொருத்தமாக பதிலளிக்கும் என்று எதிர்பார்ப்பது நியாயமானதல்லவா? குறிப்பாக தொந்தரவான நம்பிக்கை இல்லாதது போல் நாம் செயல்பட்டால் அதே கொள்கை உண்மையாக இருக்கும். நீங்கள் ஒரு நாள் காலையில் எழுந்ததும் உங்களுக்கு தெரிந்த அனைவரும் உங்களை புறக்கணித்து நீங்கள் இல்லாதது போல் நடந்து கொண்டால் நீங்கள் எப்படி பதிலளிப்பீர்கள்? நீங்கள் ஒருவரை பிடித்து அவர்கள் முகத்தில் நேருக்கு நேர் வந்து உங்களை ஒப்புக்கொள்ளும்படி கட்டாயப்படுத்த முயற்சிப்பதற்கு அதிக நேரம் ஆகாது. மீண்டும் வேண்டுமென்றே புறக்கணிக்கப்பட்டால் ஒவ்வொரு தனிப்பட்ட நம்பிக்கையும் அதே வழியில் செயல்படும். நமது நனவான சிந்தனை செயல்முறை அல்லது நடத்தையில் அதன் இருப்பை கட்டாயப்படுத்த இது ஒரு வழியை கண்டுபிடிக்கும். நமது நம்பிக்கைகளுடன் செயல்படுவதற்கான எளிதான மற்றும் மிகவும் பயனுள்ள வழி அவற்றிலிருந்து ஆற்றலை வெளியே எடுப்பதன் மூலம் அவற்றை மெதுவாக செயலற்றதாக அல்லது செயல்படாததாக மாற்றுவதாகும். நான் இந்த செயல்முறையை செயலிழப்பு என்று அழைக்கிறேன். செயலிழக்கச் செய்த பிறகு நம்பிக்கையின் அசல் அமைப்பு அப்படியே உள்ளது. எனவே தொழில்நுட்ப ரீதியாக அது மாறவில்லை. வித்தியாசம் என்னவென்றால், நம்பிக்கைக்கு இனி எந்த ஆற்றலும் இல்லை. ஆற்றல் இல்லாமல் தகவல் பற்றிய நமது உணர்வின் மீது அல்லது நமது நடத்தையின் மீது சக்தியாக செயல்பட முடியாது. இங்கே ஒரு தனிப்பட்ட விளக்கம். சிறு குழந்தையாக நான் சாண்டா கிளாஸ் மற்றும் டூத் ஃபேரி இரண்டையும் நம்ப கற்றுக்கொண்டேன். எனது மன அமைப்பில் இவை இரண்டும் இப்போது செயல்படாத நம்பிக்கைகளுக்கு சரியான எடுத்துக்காட்டுகள். இருப்பினும் அவை செயலற்றதாக இருந்தாலும் அவை இன்னும் என் மன அமைப்பில் உள்ளன. இப்போதுதான் அவை ஆற்றல் இல்லாத கருத்துக்களாக இருக்கின்றன. கடந்த அத்தியாயத்தில் இருந்து நீங்கள் நினைவு கூர்ந்தால், நான் நம்பிக்கைகளை உணர்ச்சிகரமான அனுபவம் மற்றும் ஆற்றல்மிக்க கருத்தை உருவாக்கும் வார்த்தைகளின் கலவையாக வரையறுத்தேன். கருத்திலிருந்து ஆற்றலை வெளியே எடுக்க முடியும், ஆனால் கருத்து அதன் அசல் வடிவத்தில் அப்படியே உள்ளது. இருப்பினும் ஆற்றல் இல்லாமல் அது இல்லை. TGCI 75வது தவறான தகவல் அல்லது எனது நடத்தை பற்றிய எனது உணர்வின் அடிப்படையில் செயல்படுவது அவசியமில்லை. எனவே நான் இங்கே உட்கார்ந்து எனது கணினியில் தட்டச்சு செய்து கொண்டிருக்கும்போது யாராவது என்னிடம் வந்து சாண்டா கிளாஸ் வாசலில் இருப்பதாகச் சொன்னால், இந்த தகவலை நான் எப்படி வரையறுத்து விளக்குவேன் என்று நினைக்கிறீர்கள்? நான் அதை பொருத்தமற்றதாகவோ அல்லது நகைச்சுவையாகவோ கருதுவேன். இருப்பினும் எனக்கு 5 வயதாக இருந்தபோது சாண்டா கிளாஸ் முன் வாசலில் இருப்பதாக என் அம்மா என்னிடம் சொன்னால், அவளுடைய வார்த்தைகள் என்னை மேலே குதித்து முன் ஓடும்படி கட்டாயப்படுத்தி இருக்கும். என்னால் முடிந்தவரை வேகமாக கதவு எதுவும் என்னை தடுக்க முடியாது. என் பாதையில் எந்த தடையாக இருந்தாலும் நான் சமாளிப்பேன். ஒரு கட்டத்தில் என் பெற்றோர் என்னிடம் சாண்டா கிளாஸ் இல்லை என்று சொன்னார்கள். நிச்சயமாக எனது முதல் எதிர்வினை அவநம்பிக்கைதான். நான் அவர்களை நம்பவில்லை. நான் அவர்களை நம்ப விரும்பவில்லை. இறுதியில் அவர்கள் என்னை சமாதானப்படுத்தினர். இருப்பினும் என்னை சமாதானப்படுத்தும் செயல்முறை சாண்டா கிளாஸ் மீதான எனது நம்பிக்கையை அழிக்கவில்லை, அல்லது அது இனி இருக்காது. அது நம்பிக்கையிலிருந்து அனைத்து ஆற்றலையும் எடுத்தது. உலகம் எவ்வாறு இயங்குகிறது என்பது குறித்த நம்பிக்கையானது செயல்படாத
செயலற்ற கருத்தாக மாற்றப்பட்டது. அந்த ஆற்றல் அனைத்தும் எங்கு சென்றது என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அதில் சில சாண்டா கிளாஸ் இல்லை என்ற நம்பிக்கைக்கு மாற்றப்பட்டது என்பது எனக்கு தெரியும். இப்போது என் மன அமைப்பில் இருக்கும் உலகின் இயல்பு பற்றி எனக்கு 2 முரண்பாடான வேறுபாடுகள் உள்ளன. 1 சாண்டா உள்ளது, 2 சாண்டா இல்லை. அவற்றுக்கிடையேயான வேறுபாடு அவை கொண்டிருக்கும் ஆற்றலின் அளவு. முதலாவது கிட்டத்தட்ட ஆற்றல் இல்லை, இரண்டாவது ஆற்றல் கொண்டது. எனவே ஒரு செயல்பாட்டு கண்ணோட்டத்தில் முரண்பாடு அல்லது முரண்பாடு இல்லை. ஒரு நம்பிக்கையை செயலிழக்கச் செய்ய முடிந்தாலும் எந்த நம்பிக்கையையும் செயலிழக்கச் செய்ய முடியும் என்று நான் முன்மொழிகிறேன். நமது நம்பிக்கைகளை திறம்பட மாற்றவில்லை என்று நம்புவதுதான். நாம் ஆற்றலை ஒரு கருத்திலிருந்து மற்றொரு கருத்திற்கு மாற்றுகிறோம். இது நமது ஆசைகளை நிறைவேற்ற அல்லது நமது இலக்குகளை அடைய உதவுவதில் மிகவும் பயனுள்ளதாக இருக்கும். நம்பிக்கைகள் 2 அடிப்படை வகைகளில் அடங்கும்: செயலில் மற்றும் செயலற்றவை. இரண்டிற்கும் உள்ள வேறுபாடு எளிமையானது. செயலில் உள்ள நம்பிக்கைகள் ஆற்றல் பெறுகின்றன. தகவல் பற்றிய நமது கருத்து மற்றும் நமது நடத்தையின் மீது ஒரு சக்தியாக செயல்பட அவர்களுக்கு போதுமான ஆற்றல் உள்ளது. செயலற்ற நம்பிக்கை அதற்கு நேர்மாறானது. இது ஒரு நம்பிக்கை பல காரணங்களுக்காக இனி ஆற்றல் இல்லை அல்லது மிக குறைந்த ஆற்றலை கொண்டிருப்பதால் தகவலை நாம் எவ்வாறு உணர்கிறோம் அல்லது எவ்வாறு நம்மை வெளிப்படுத்துகிறோம் என்பதற்கான சக்தியாக செயல்பட முடியாது. அனைத்து செயலில் உள்ள நம்பிக்கைகளும் ஒரே நேரத்தில் தன்னை வெளிப்படுத்த கோருகிறது என்பதை நான் குறிக்கவில்லை. எடுத்துக்காட்டாக, இன்றைய உலகில் என்ன தவறு இருக்கிறது என்பதை பற்றி சிந்திக்க நான் உங்களிடம் கேட்டால், தவறு என்ற வார்த்தையானது தொந்தரவாகவோ அல்லது தொந்தரவு தருவதாகவோ நீங்கள் நம்புவதை பிரதிபலிக்கும் உலகின் இயல்பு பற்றிய கருத்துக்களை உங்கள் மனதில் கொண்டு வரும். நிச்சயமாக உலகத்தின் நிலையை பற்றி நீங்கள் கவலைப்படும் அளவுக்கு எதுவும் இல்லை. விஷயம் என்னவென்றால், ஏதாவது தவறு இருப்பதாக நீங்கள் நம்பினால், நான் கேள்வியை கேட்பதற்கு முன்பு நீங்கள் அந்த யோசனைகளை பற்றி சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை. ஆனால் நான் செய்த தருணத்தில் இந்த பிரச்சனைகளை பற்றிய உங்கள் நம்பிக்கைகள் உடனடியாக உங்களின் நனவான சிந்தனை செயல்பாட்டின் முன்னணிக்கு நகர்ந்தன. உண்மையில் அவர்கள் கேட்க வேண்டும் என்று கோரினர். நம்பிக்கைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று நான் கூறுகிறேன். ஏனென்றால் ஏதோ ஒரு முறை நம் நம்பிக்கைகளை தட்டி எழுப்பினால் வெளிப்படும் ஆற்றலின் வெள்ளத்தை நம்மால் தடுக்க முடியாது என்று தோன்றுகிறது. உணர்வு பூர்வமாக உணர்திறன் வாய்ந்த பிரச்சினைகள் அல்லது நம்பிக்கைகளில் இது குறிப்பாக உண்மையாக இருக்கிறது. நீங்கள் கேட்கலாம், எனது நம்பிக்கைகளை வெளிப்படுத்த நான் ஏன் பின்வாங்க வேண்டும்? பல காரணங்கள் இருக்கலாம். நீங்கள் முற்றிலும் உடன்படாத அல்லது முற்றிலும் அபத்தமான ஒன்றை கூட இந்த நபர் கூறுகின்ற ஒரு சூழ்நிலையை கவனியுங்கள். உங்கள் உண்மையை வெளிப்படுத்துவீர்களா அல்லது தடுத்து நிறுத்துவீர்களா? அத்தகைய சூழ்நிலையில் எது சரியானது என்பது பற்றி நீங்கள் வைத்திருக்கும் நம்பிக்கையை பொறுத்தது. பேசுவது பொருத்தமற்றது என்று உங்கள் நம்பிக்கைகள் ஆணையிட்டால், அந்த நம்பிக்கைகள் முரண்படுவதை விட அதிக ஆற்றலை பெற்றிருந்தால் நீங்கள் வெளிப்படையாக வாதிடாமல் இருப்பீர்கள். நீங்கள் இவரை பார்த்து, முதலாளி, தலையசைத்து கொண்டிருக்கலாம். உங்கள் தலையில் உடன்பாடு. ஆனால் உங்கள் மனம் ஒத்துப்போகிறதா? இன்னும் சொல்லப்போனால், உங்கள் மனம் அமைதியாக இருக்கிறதா? முற்றிலும் இல்லை. முன்வைக்கப்படும் சிக்கல்களில் உங்கள் நிலைப்பாடு முதலாளியின் ஒவ்வொரு புள்ளியையும் திறம்பட எதிர்கொள்கிறது. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், உங்கள் நம்பிக்கைகள் இன்னும் வெளிப்பாட்டை கோருகின்றன, ஆனால் அவை வெளிப்புறமாக சுற்றுச்சூழலில் வெளிப்படுத்தப்படவில்லை. ஏனெனில் மற்ற நம்பிக்கைகள் எதிர்விளைவாக செயல்படுகின்றன. படை. இருப்பினும் அவர்கள் விரைவில் வெளியேற ஒரு வழியை கண்டுபிடிப்பார்கள், இல்லையா? நீங்கள் சூழ்நிலையிலிருந்து வெளியேறியவுடன் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்கள். இறக்க ஒரு வழியை கண்டறியவும் அல்லது உங்கள் வாதத்தின் பக்கத்தை வெளிப்படுத்தவும். அனுதாபத்துடன் காது கொடுப்பீர்கள் என்று நீங்கள் நினைக்கும் எவருக்கும் நீங்கள் சகித்துக் கொள்ள வேண்டியதை நீங்கள் விவரிப்பீர்கள். நமது நம்பிக்கைகள் வெளிச்சூழலுடன் முரண்படும் போது வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஆனால் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட நம்பிக்கைகள் நமது நோக்கங்கள், இலக்குகள், கனவுகள், விருப்பங்கள் அல்லது ஆசைகளுடன் முரண்படும் போது என்ன நடக்கும்? அத்தகைய மோதலின் தாக்கங்கள் நமது வர்த்தகத்தில் ஆழமான தாக்கத்தை ஏற்படுத்தும். நாம் ஏற்கனவே கற்றுக்கொண்டபடி வெளிப்புற சூழல் எவ்வாறு தன்னை வெளிப்படுத்துகிறது என்பதில் நம்பிக்கைகள் வேறுபாடுகளை உருவாக்குகின்றன. வேறுபாடுகள் வரையறையின்படி எல்லைகள். மனித உணர்வு, மறுபுறம், நாம் நம்பக் கற்றுக்கொண்ட எல்லாவற்றின் கூட்டுத்தொகையை விட பெரியதாகத் தெரிகிறது. மனித நனவின் இந்த பெரியதை விட தரமானது. நம் நம்பிக்கைகளால் விதிக்கப்பட்ட எல்லைகளுக்கு உள்ளேயோ அல்லது வெளியேயோ நாம் தேர்ந்தெடுக்கும் எந்த திசையிலும் சிந்திக்கும் திறனை நமக்கு வழங்குகிறது.
நமது நம்பிக்கைகளின் எல்லைகளுக்கு வெளியே சிந்திப்பது பொதுவாக ஆக்கபூர்வமான சிந்தனை என்று குறிப்பிடப்படுகிறது. நமக்கு தெரிந்த கேள்வியை உண்மையாக விரும்பும்போது கிடைக்கச் செய்கிறோம். படைப்பாற்றல் பிவி வரையறை எதையாவது முன்வைக்கிறது. நாம் வரையறையின்படி தானாகவே நம் பகுத்தறிவு மனதில் ஏற்கனவே உள்ள நம்பிக்கை அல்லது நினைவகமாக இருக்கும் எதற்கும் வெளியே உள்ள யோசனைகள் அல்லது எண்ணங்களை பெற மாட்டோம். எனக்கு தெரிந்தவரை அங்கே ஆக்கப்பூர்வமாக உருவாக்கப்பட்ட தகவல் எங்கிருந்து வருகிறது என்பதில் கலைஞர்கள், கண்டுபிடிப்பாளர்கள் அல்லது மத அல்லது அறிவியல் சமூகங்களிடையே ஒருமித்த கருத்து இல்லை. இருப்பினும் எனக்கு தெரிந்த விஷயம் என்னவென்றால், படைப்பாற்றல் வரம்பற்றதாகவும் எல்லைகள் அற்றதாகவும் தெரிகிறது. நாம் சிந்திக்கும் வழிகளில் ஏதேனும் வரம்புகள் இருந்தால் நிச்சயமாக நாம் இன்னும் அவற்றை கண்டுபிடிக்கவில்லை. கடந்த 50 ஆண்டுகளில் மட்டும் தொழில்நுட்ப வளர்ச்சியின் அதிர்ச்சியூட்டும் வேகத்தை கவனியுங்கள். மனித குலத்தின் பரிணாம வளர்ச்சியின் ஒவ்வொரு கண்டுபிடிப்பும் அல்லது வளர்ச்சியும் அவர்கள் நம்புவதற்கு கற்றுக்கொண்டவற்றால் கட்டளையிடப்பட்ட எல்லைகளுக்கு வெளியே சிந்திக்க தயாராக இருக்கும் மக்களின் மனதில் பிறந்தது. நம் அனைவருக்கும் ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கும் உள்ளார்ந்த திறன் இருந்தால் மற்றும் நாங்கள் செய்கிறோம் என்று நான் நம்புகிறேன். பின்னர் நான் படைப்பு அனுபவம் என்று அழைப்பதை எதிர்கொள்ளும் திறன் நமக்கு உள்ளது. ஒரு படைப்பு அனுபவத்தை புதிய அல்லது நமது நம்பிக்கைகளால் விதிக்கப்பட்ட எல்லைகளுக்கு அப்பாற்பட்ட அனுபவமாக நான் வரையறுக்கிறேன். இது ஒரு புதிய காட்சியாக இருக்கலாம், நாம் இதுவரை பார்த்திராத ஒன்று, ஆனால் சுற்றுச்சூழலின் கண்ணோட்டத்தில் எப்போதும் இருந்தது. அல்லது ஒரு புதிய ஒலி, வாசனை, சுவை அல்லது தொடுதலை நாம் அனுபவிக்க முடியும். ஆக்கப்பூர்வமான அனுபவங்கள், ஆக்கப்பூர்வமான எண்ணங்கள், உத்வேகங்கள், கூக்குரல்கள் மற்றும் புத்திசாலித்தனமான யோசனைகள் போன்றவை ஆச்சரியமாக ஏற்படலாம் அல்லது நமது நனவான திசையின் விளைவாக இருக்கலாம். எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் அவற்றை அனுபவிக்கும் போது நாம் ஒரு பெரிய உளவியல் சங்கடத்தை எதிர்கொள்ள முடியும். ஒரு ஆக்கபூர்வமான நிகழ்வு ஒரு சிந்தனை அல்லது அனுபவத்தின் வடிவத்தில் இருந்தாலும் நம் நம்பிக்கைகளில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்டவற்றுடன் நேரடியாக முரண்படும் ஒன்றை கவரவோ அல்லது விரும்பவோ செய்யலாம். விஷயத்தை விளக்க சிறுவன் மற்றும் நாயின் உதாரணத்திற்கு வருவோம். சிறுவன் நாய்களுடன் பல வேதனையான அனுபவங்களை பெற்றுள்ளான் என்பதை நினைவில் கொள்க. சுற்றுச்சூழலின் பார்வையில் முதல் அனுபவம் உண்மையானது. இருப்பினும் மற்றவை அவரது மனம் எவ்வாறு தகவலை செயலாக்கியது என்பதன் விளைவாகும். சங்கத்தின் செயல்பாடு மற்றும் வலியை தவிர்க்கும் வழிமுறைகளின் அடிப்படையில் இறுதி முடிவு என்னவென்றால், அவர் ஒவ்வொரு முறையும் ஒரு நாயை சந்திக்கும் பயத்தை அனுபவிக்கிறார். சிறுவன் சிறுவனாக இருந்தான் என்று வைத்துக் கொள்வோம். அவரது முதல் எதிர்மறையான சார்ஜ் அனுபவத்தை பெற்றார். அவர் வளர்ந்து குறிப்பிட்ட சொற்களையும் கருத்துக்களையும் தனது நினைவுகளுடன் இணைக்கத் தொடங்கும் போது அவர் நாய்களின் இயல்பு பற்றிய நம்பிக்கையை உருவாக்குவார். எல்லா நாய்களும் ஆபத்தானவை போன்ற ஒரு நம்பிக்கையை அவர் ஏற்றுக்கொண்டார் என்று கருதுவது நியாயமானதாக இருக்கும். அனைத்தும் என்ற வார்த்தையை பயன்படுத்துவதன் மூலம் சிறுவனின் நம்பிக்கை அவர் அனைத்து நாய்களையும் தவிர்க்கும் என்று உறுதியளிக்கும் வகையில் கட்டமைக்கப்பட்டுள்ளது. இந்த நம்பிக்கையை கேள்விக்குட்படுத்த அவருக்கு எந்த காரணமும் இல்லை, ஏனென்றால் ஒவ்வொரு அனுபவமும் அதன் செல்லுபடியை உறுதிப்படுத்தி வலுப்படுத்தியுள்ளது. இருப்பினும் அவர் மற்றும் கிரகத்தில் உள்ள அனைவரும் ஒரு படைப்பு அனுபவத்திற்கு ஆளாகக்கூடியவர். சாதாரண சூழ்நிலையில் சிறுவன் ஒரு நாயை சந்திக்கவில்லை என்பதை உறுதிப்படுத்த முடிந்த அனைத்தையும் செய்வார். ஆனால் எதிர்பாராத மற்றும் எதிர்பாராத ஒன்று நடந்தால் என்ன செய்வது? சிறுவன் தனது பெற்றோருடன் நடந்து செல்கிறான் என்று வைத்துக் கொள்வோம். அதன் விளைவாக பாதுகாப்பாகவும் உணர்கிறான். இப்போது அவனும் அவனது பெற்றோரும் ஒரு குருட்டு மூலைக்கு வந்து மறுபுறம் இருப்பதை பார்க்க முடியாது என்று வைத்துக் கொள்வோம். சிறுவனின் அதே வயதுடைய பல குழந்தைகள் சில நாய்களுடன் விளையாடும் காட்சியை அவர்கள் எதிர்கொள்கிறார்கள். மேலும் அவர்கள் வெளிப்படையாக மிகவும் வேடிக்கையாக இருக்கிறார்கள். இது ஒரு படைப்பு அனுபவம். நாய்களின் இயல்பை பற்றி தான் நம்புவது உண்மையல்ல என்ற மறுக்க முடியாத தகவலை சிறுவன் எதிர்கொள்கிறான். இப்போது என்ன நடக்கிறது? முதலில் அனுபவம் சிறுவனின் நனவான திசையில் இல்லை. அவர் உண்மை என்று நம்புவதற்கு முரணான தகவல்களுக்கு தன்னை விருப்பத்துடன் வெளிப்படுத்தும் முடிவை அவர் எடுக்கவில்லை. நாம் இதை ஒரு கவனக்குறைவான படைப்பு அனுபவம் என்று அழைக்கலாம், ஏனென்றால் வெளிப்புற சூழல் அவர் இருப்பதாக நம்பாத பிற சாத்தியங்களை எதிர்கொள்ள அவரை கட்டாயப்படுத்தியது. இரண்டாவதாக, மற்ற குழந்தைகள் நாய்களுடன் விளையாடுவதையும் காயமடையாமல் இருப்பதையும் பார்க்கும் அனுபவம் அவரது மனதை ஒரு குழப்ப நிலைக்கு தள்ளும். குழப்பம் நீங்கிய பிறகு
எல்லா நாய்களும் ஆபத்தானவை அல்ல என்ற சாத்தியத்தை அவர் ஏற்றுக்கொள்ளத் தொடங்கும்போது பல காட்சிகள் சாத்தியமாகும். நாய்களுடன் விளையாடுவதை பார்த்து தனது வயதுடைய மற்ற குழந்தைகளை அவரால் அடையாளம் காண முடிந்தது. சிறுவன் மற்ற குழந்தைகளைப் போலவே இருக்க விரும்புவதாகவும் நாய்களுடன் வேடிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று முடிவு செய்யக்கூடும். அப்படியானால் இந்த கவனக்குறைவான படைப்பாற்றல் சந்திப்பு சாத்தியம் என்று அவர் முன்பு நம்பாத விதத்தில் நாய்களுடன் தொடர்பு கொள்வது, தன்னை வெளிப்படுத்திக் கொள்வதில் அவர் ஈர்க்கப்பட்டார். உண்மையில் இந்த கருத்து மிகவும் சாத்தியமற்றது. அதை பரிசீலிப்பது கூட அவருக்கு ஏற்பட்டிருக்காது. இப்போது அவர் அதை மட்டும் கருதவில்லை, அவர் அதை விரும்புகிறார். அவனுடைய ஆசைக்கு இசைவாக தன்னை வெளிப்படுத்த முடியுமா? இந்த கேள்விக்கான பதில் ஆற்றல் இயக்கவியலின் விஷயம். அனைத்து நாய்களும் ஆபத்தானவை என்ற அவரது நம்பிக்கை மற்றும் வேடிக்கையாக இருக்க வேண்டும் என்ற அவரது விருப்பம். மற்ற குழந்தைகள். அடுத்த முறை அவர் ஒரு நாயை சந்திக்கும் போது அவர் என்ன செய்வார் என்பது தீர்மானிக்கப்படும். அதில் அதிக ஆற்றல் உள்ளது. அவரது நம்பிக்கை அல்லது அவரது விருப்பம். அனைத்து நாய்களும் ஆபத்தானவை என்ற அவரது நம்பிக்கையின் ஆற்றலின் தீவிரத்தை கருத்தில் கொண்டு அவரது நம்பிக்கையில் அவரது ஆசையை விட அதிக ஆற்றல் இருக்கும் என்று நாம் நியாயமாக கருதலாம். அப்படியானால் அவர் ஒரு நாயுடன் தனது அடுத்த சந்திப்பு மிகவும் வெறுப்பாக இருக்கும். அவர் நாயை தொடவோ அல்லது செல்லமாக வளர்க்கவோ விரும்பினாலும் அதனுடன் எந்த வகையிலும் தொடர்பு கொள்ள முடியாது என்பதை கண்டுபிடிப்பார். அவரது நம்பிக்கையில் அனைத்தும் என்ற வார்த்தை முடக்கும் சக்தியாக செயல்படும். அவரது ஆசையை நிறைவேற்றுவதை தடுக்கிறது. தான் செல்லமாக வளர்க்க விரும்பும் நாய் ஆபத்தானது அல்ல, அவரை காயப்படுத்தாது என்பதை அவர் நன்கு அறிந்திருக்கலாம். ஆனால் அவனது ஆசைக்கு ஆதரவாக ஆற்றல் குறிப்புகள் சமநிலை அடையும் வரை அவனால் அதை செல்லமாக வளர்க்க முடியாது. சிறுவன் உண்மையிலேயே நாய்களுடன் பழக விரும்பினால் அவன் பயத்தை போக்க வேண்டும். அனைத்து நாய்களும் ஆபத்தானவை என்ற அவரது நம்பிக்கையை அவர் செயலிழக்கச் செய்ய வேண்டும். எனவே அவர் தனது விருப்பத்திற்கு மிகவும் இணக்கமான நாய்களை பற்றிய நம்பிக்கையை சரியாக நிறுவ முடியும். நாய்கள் அன்பாகவும் மென்மையாகவும் இருந்து அர்த்தமற்றவை மற்றும் மோசமானவை வரை பலவிதமான வழிகளில் தங்களை வெளிப்படுத்த முடியும் என்பதை நாம் அறிவோம். இருப்பினும் சதவீத அடிப்படையில் மிக குறைவான நாய்கள் சராசரி மற்றும் மோசமான வகைக்குள் அடங்கும். சிறுவன் தத்தெடுப்பதற்கான ஒரு நல்ல நம்பிக்கை. பெரும்பாலான நாய்கள் நட்பாக இருக்கும், ஆனால் சில மோசமானவை மற்றும் மோசமானவை. இந்த நம்பிக்கையானது எந்த நாய்களை அவனுக்கு சொல்லும் குணாதிசயங்களையும் நடத்தை முறைகளையும் அடையாளம் காண கற்றுக்கொள்ள அனுமதிக்கும். அவருடன் விளையாட முடியும் மற்றும் எவற்றை தவிர்க்க வேண்டும். இருப்பினும் பெரிய பிரச்சனை என்னவென்றால், சிறுவன் எல்லா நாய்களும் ஆபத்தானவை என்ற நம்பிக்கையில் அனைத்தையும் செயலிழக்கச் செய்வது எப்படி? எல்லா நம்பிக்கைகளும் இயற்கையாகவே அவற்றின் தற்போதைய வடிவத்தை மாற்றும் எந்த சக்தியையும் எதிர்க்கின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். ஆனால் மேலே குறிப்பிட்டது போல் சரியான அணுகுமுறை நம்பிக்கையை மாற்ற முயற்சிப்பது அல்ல, மாறாக அதிலிருந்து ஆற்றலை வெளியே இழுத்து அந்த ஆற்றலை மற்றொரு நம்பிக்கைக்கு அனுப்புவதுதான். இது எங்கள் நோக்கங்களுக்கு மிகவும் பொருத்தமானது. அனைத்தையும் குறிக்கும் கருத்தை செயலிழக்கச் செய்ய சிறுவன் ஒரு நாயுடன் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட அனுபவத்தை உருவாக்க வேண்டும். ஒரு கட்டத்தில் அவர் தனது பயத்தை கடந்து ஒன்றை தொட வேண்டும். இதை செய்வதற்கு சிறுவனின் பங்கில் கணிசமான நேரம், அதிக முயற்சி தேவைப்படலாம். இந்த செயல்பாட்டின் தொடக்கத்தில் நாய்களை பற்றிய அவனது புதிய உணர்தல் அவரை ஒரு நாயின் முன்னிலையில் தூரத்தில் இருக்க அனுமதிக்கும் அளவுக்கு வலுவாக இருக்கலாம். கை மற்றும் ஓடிப்போவதில்லை. இருப்பினும் ஒரு நாயுடன் ஒவ்வொரு சந்திப்பும் தொலைவில் இருந்தாலும் அது எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தாது. அனைத்து நாய்களும் ஆபத்தானவை என்ற அவரது நம்பிக்கையிலிருந்து எதிர்மறையான ஆற்றலை மேலும் மேலும் ஈர்க்கும். இறுதியில் ஒவ்வொரு புதிய நேர்மறையான அனுபவமும் தனக்கும் ஒரு நாய்க்கும் இடையிலான இடைவெளியை சிறிது சிறிதாக மூடுவதற்கு அனுமதிக்கும். அவர் உண்மையில் ஒன்றை தொட முடியும். ஆற்றல் இயக்கவியல் கண்ணோட்டத்தில் அனைத்து நாய்களும் ஆபத்தானவை என்ற அவரது நம்பிக்கையை விட குறைந்தபட்சம் ஒரு டிகிரி தீவிரம் அதிகமாக இருக்கும்போது அவர் ஒரு நாயை தொட முடியும். அனைத்து கருத்தாக்கத்திலிருந்து மீதமுள்ள எதிர்மறை ஆற்றலின் பெரும் பகுதியை இழுத்து அவரது புதிய அனுபவத்தை பிரதிபலிக்கும் நம்பிக்கைக்கு மாற்றுவதன் விளைவு. இது மிகவும் பொதுவானதல்ல என்றாலும் பல்வேறு காரணங்களுக்காக மேலே விவரிக்கப்பட்ட செயல்முறையின் மூலம் வேண்டுமென்றே தங்களை ஈடுபடுத்திக் கொள்ளும் அளவுக்கு உந்துதல் பெற்றவர்கள் உள்ளனர். இருப்பினும் இதில் உள்ள இயக்கவியல் பற்றி அவர்கள் உணர்வு பூர்வமாக அறிந்திருக்க மாட்டார்கள். குழந்தை பருவத்தில் இந்த அளவு பயத்தால் பணிபுரிபவர்கள் சில வருடங்களில் தாங்கள் அதை எப்படி செய்தார்கள் என்று உறுதியாக தெரியாமல்
தகுதியான நிபுணத்துவ உதவியை நாடி பெறாதவரை சில வருடங்களில் சற்றே இடையூறாகச் செய்கிறார்கள். பிற்காலத்தில் பெரியவர்களாக அவர்களிடம் கேட்கப்பட்டாலோ அல்லது அவர்களின் கடந்த காலத்தை நினைவுபடுத்தும் சூழ்நிலை ஏற்பட்டாலோ, உதாரணமாக நாய்களைக் கண்டு பயப்படும் ஒரு குழந்தையை பார்க்கும்போது, நான் நாய்களுக்கு பயந்தபோது அதிலிருந்து நான் வளர்ந்தேன். முதல் காட்சியின் இறுதி முடிவு என்னவென்றால், சிறுவன் நாய்களின் இயல்பை பற்றிய தனது வரம்புக்குட்பட்ட நம்பிக்கையை செயலிழக்கச் செய்வதன் மூலம் அவனது பயத்தின் மூலம் வேலை செய்தான். இது அவருக்கு மகிழ்ச்சியை தரும் விதத்தில் தன்னை வெளிப்படுத்த அனுமதித்தது, இல்லையெனில் அது சாத்தியமற்றது. நாய்களுடன் விளையாடுவதற்கான சாத்தியக்கூறுகளால் ஈர்க்கப்படவில்லை. நாய், வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், மற்ற குழந்தைகளைப் போல அல்லது நாய்களுடன் பழகுவதைப் பற்றி அவர் குறைவாக கவலைப்படவில்லை. இந்த விஷயத்தில் அனைத்து நாய்களும் ஆபத்தானவை என்ற அவரது நம்பிக்கையும், அனைத்து நாய்களும் ஆபத்தானவை அல்ல என்ற அவரது புதிய உணர்தலும் அவரது மனநிலையில் முரண்பாடான கருத்துக்களாக இருக்கும். இரண்டு செயலில் உள்ள நம்பிக்கைகள் நேரடியாக இருக்கும்போது செயலில் உள்ள முரண்பாடு என்று நான் அழைப்பதற்கு இது ஒரு எடுத்துக்காட்டு. ஒன்றுக்கொன்று முரண்படுகிறது, இரண்டும் கோரும் வெளிப்பாடு. இந்த எடுத்துக்காட்டில் முதல் நம்பிக்கை சிறுவனின் மனச்சூழலில் ஒரு முக்கிய மட்டத்தில் உள்ளது, எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலுடன். இரண்டாவது நம்பிக்கை மிகவும் மேலோட்டமான மட்டத்தில் உள்ளது, மேலும் மிக குறைவான நேர்மறை சார்ஜ் ஆற்றல் கொண்டது. இந்த சூழ்நிலையின் இயக்கவியல் சுவாரஸ்யமானது மற்றும் மிகவும் முக்கியமானது. தகவல் பற்றிய நமது உணர்வை நம்பிக்கைகள் கட்டுப்படுத்துகின்றன என்று நாங்கள் கூறியுள்ளோம். சாதாரண சூழ்நிலையில் சிறுவன் நாய்களுடன் பழகுவதற்கான சாத்தியக்கூறுகளை உணராமல் கண்மூடித்தனமாக இருந்திருப்பான். ஆனால் மற்ற குழந்தைகள் அவர்களுடன் விளையாடுவதை பார்த்த அனுபவம், நாய்கள் அனைத்தும் ஆபத்தானவை அல்ல என்று அவனது மனச்சூழலில் நேர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட கருத்தை உருவாக்கியது. சிலர் நட்பாக இருக்கலாம், இருப்பினும் எல்லா நாய்களும் ஆபத்தானவை என்ற அவரது நம்பிக்கையில் அனைத்தையும் செயலிழக்கச் செய்ய அவர் எதையும் செய்யவில்லை. எனக்கு தெரிந்தவரை நம்பிக்கைகள் தங்களை தாங்களே செயலிழக்கச் செய்யும் திறன் இல்லை. இதன் விளைவாக நம்பிக்கைகள் அவற்றை செயலிழக்கச் செய்ய நாம் உணர்வுபூர்வமாக நடவடிக்கை எடுக்காத வரை, அவர்கள் பிறந்தது முதல் இறக்கும் வரை நமது மனச்சூழலில் இருக்கும். இருப்பினும் இந்த சூழ்நிலையில் சிறுவனுக்கு எந்த விருப்பமும் இல்லை. அதன் விளைவாக அவனது பயத்தை கடந்து செல்ல உந்துதல் இல்லை. எனவே சிறுவன் ஒரு தீவிரமான முரண்பாட்டை கொண்டிருக்கிறான். அங்கு எல்லா நாய்களும் ஆபத்தானவை அல்ல என்ற அவனது குறைந்தபட்ச நம்பிக்கை அவருக்கு ஒரு நாயுடன் விளையாடுவதற்கான சாத்தியத்தை உணரும் திறனை அளிக்கிறது. ஆனால் எல்லா நாய்களும் ஆபத்தானவை என்ற அவனது சக்தி வாய்ந்த நம்பிக்கை அவரை இன்னும் அனுபவிக்க வைக்கிறது. ஒரு பெரிய பயத்தை ஏற்படுத்தும் அளவுக்கு பயம் இருக்கும், அசௌகரியம். ஆக்கப்பூர்வமாக சிந்திப்பது அல்லது கவனக்குறைவான படைப்பு அனுபவத்திலிருந்து உணர்ந்து கொள்வது நமது மனச்சூழலில் ஆதிக்கம் செலுத்தும் சக்தியாக மாறுவதற்கு போதுமான ஆற்றலை கொண்டிருக்க வேண்டிய அவசியமில்லை. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நமது புதிய விழிப்புணர்வு அல்லது கண்டுபிடிப்பு தகவல் பற்றிய நமது உணர்வின் மீது நம்பகமான சக்தியாக செயல்பட போதுமான ஆற்றலை கொண்டிருக்கக்கூடும். இதனால் கண்ணுக்கு தெரியாத சாத்தியக்கூறுகளை நாம் உணர முடியும். ஆனால் அது நமது நடத்தையில் நம்பகமான சக்தியாக செயல்பட போதுமான ஆற்றல் இல்லாமல் இருக்கலாம். இந்த அறிக்கையை வெளியிடும்போது எதையாவது கவனிக்க எடுக்கும் ஆற்றலை விட செயல்பட அல்லது வெளிப்படுத்த அதிக ஆற்றல் தேவை என்ற அனுமானத்தில் செயல்படுகிறேன். மறுபுறம் புதிய விழிப்புணர்வு மற்றும் கண்டுபிடிப்புகள் உடனடியாகவும் சிரமமின்றி ஆதிக்க சக்திகளாக மாறும். அவர்களுடன் முரண்படும் எதுவும் நமக்குள் இல்லை. ஆனால் முரண்பட்ட நம்பிக்கைகள் இருந்தால், முரண்படும் சக்திகளை செயலிழக்கச் செய்ய நாம் தயாராக இல்லை என்றால், சில முயற்சிகளை செலவழித்து, குறிப்பாக அவை எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்டால், நாம் கண்டுபிடித்ததை செயல்படுத்துவது ஒரு போராட்டமாக இருக்கும் மற்றும் ஒருவேளை சாத்தியமற்றது. நான் இப்போது விவரித்திருப்பது ஒவ்வொரு வர்த்தகரும் தீர்க்க வேண்டிய உளவியல் சங்கடத்தை தான். நிகழ்தகவுகளின் தன்மையை நீங்கள் உறுதியாக புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்று வைத்துக் கொள்வோம். மேலும் இதன் விளைவாக அடுத்த வர்த்தகம் என்பது சாத்தியமான விளைவுகளை கொண்ட தொடர்ச்சியான வர்த்தகத்தின் மற்றொரு வர்த்தகம் என்பதை நீங்கள் அறிகிறீர்கள். ஆயினும் கூட அடுத்த வர்த்தகத்தை தொடங்க நீங்கள் இன்னும் பயப்படுகிறீர்கள், அல்லது முந்தைய அத்தியாயங்களில் நாங்கள் விவாதித்த பல பயம் சார்ந்த வர்த்தக பிழைகளுக்கு நீங்கள் இன்னும் எளிதில் பாதிக்கப்படுகிறீர்கள். அச்சத்தின் அடிப்படை காரணம் சந்தை தகவலை அச்சுறுத்தும் வகையில் வரையறுக்கும் மற்றும் விளக்குவதற்கான சாத்தியக்கூறுகள் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். சந்தை தகவலை அச்சுறுத்தும் வகையில் விளக்குவதற்கான நமது ஆற்றலின் ஆதாரம் என்ன? எங்கள் எதிர்பார்ப்புகள்.
நாம் எதிர்பார்ப்பதற்கு இணங்காத தகவலை சந்தை உருவாக்கும் போது மேல் மற்றும் கீழ் நடுக்கங்கள் அச்சுறுத்தும் தரத்தை பெறுவது போல் தெரிகிறது எதிர்மறையாக சார்ஜ் ஆகிவிடும். இதன் விளைவாக நாம் பயம், மன அழுத்தம் மற்றும் பதட்டம் ஆகியவற்றை அனுபவிக்கிறோம். நமது எதிர்பார்ப்புகளின் அடிப்படை ஆதாரம் என்ன? நமது நம்பிக்கைகள். நம்பிக்கைகளின் இயல்பை பற்றி நீங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளவற்றின் வெளிச்சத்தில் நீங்கள் வர்த்தகம் செய்யும் போது எதிர்மறையான மனநிலையை நீங்கள் அனுபவித்துக் கொண்டிருந்தால், சாத்தியமான விளைவுகளை பற்றி நீங்கள் தெரிந்திருக்கும் விஷயங்களுக்கும் உங்கள் மனதிலுள்ள மற்ற நம்பிக்கைகளுக்கும் இடையே முரண்பாடு இருப்பதாக நீங்கள் கருதலாம். வேறொன்றிற்காக வாதிடும், வெளிப்பாடு கோரும் சூழல். நாம் விரும்பாவிட்டாலும் அனைத்து செயலில் உள்ள நம்பிக்கைகளும் வெளிப்பாட்டை கோருகின்றன என்பதை நினைவில் கொள்ளுங்கள். நிகழ்தகவுகளை பற்றி சிந்திக்க, சந்தையில் ஒவ்வொரு கணமும் தனித்துவமானது என்று நீங்கள் நம்ப வேண்டும், அல்லது இன்னும் குறிப்பாக, ஒவ்வொரு விளிம்பிற்கும் ஒரு தனித்துவமான விளைவு உள்ளது. ஒவ்வொரு விளிம்பிற்கும் ஒரு தனித்துவமான விளைவு உண்டு என்று நீங்கள் ஒரு செயல்பாட்டு மட்டத்தில் நம்பும்போது, அதாவது வேறு எந்த நம்பிக்கையும் இல்லாமல் அது ஒரு மேலாதிக்க நம்பிக்கை, நீங்கள் பயம், மன அழுத்தம் மற்றும் பதட்டம் இல்லாத மனநிலையை அனுபவிப்பீர்கள். வர்த்தகம். இது உண்மையில் வேறு வழியில் செயல்பட முடியாது. ஒரு தனித்துவமான விளைவு நாம் ஏற்கனவே அனுபவித்த ஒன்று அல்ல, எனவே இது ஏற்கனவே நாம் அறிந்த ஒன்று அல்ல. அது தெரிந்திருந்தால் அதை தனித்துவம் என்று வரையறுக்க முடியாது. அடுத்து என்ன நடக்கப் போகிறது என்று உங்களுக்கு தெரியாது என்று நீங்கள் நம்பும்போது, சந்தையிலிருந்து நீங்கள் சரியாக என்ன எதிர்பார்க்கிறீர்கள், எனக்கு தெரியாது என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் சொல்வது முற்றிலும் சரி. ஏதாவது நடக்கும் என்றால், சந்தை தகவலை அச்சுறுத்தும் மற்றும் வேதனையானதாக வரையறுத்து விளக்குவது எங்கே? ஒன்றுமில்லை என்று நீங்கள் சொன்னால், நீங்கள் மீண்டும் சொல்வது முற்றிலும் சரி. நம்பிக்கைகள் எவ்வாறு வெளிப்பாட்டை கோருகின்றன என்பதற்கு இன்னும் ஒரு உதாரணம். ஒரு குழந்தையின் முதல் நாயுடன் சந்திப்பது மிகவும் நேர்மறையான அனுபவமாக இருந்த சூழ்நிலையை பார்ப்போம். இதன் விளைவாக நாய்களுடன் தொடர்பு கொள்வதில் அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, அந்த விஷயத்தில் எந்த நாயும், ஏனென்றால் அவர் நட்பற்ற ஒன்றை சந்திக்கவில்லை. எனவே நாய் ஏதேனும் சேதத்தை ஏற்படுத்துவது அல்லது அவருக்கு வலியை ஏற்படுத்துவது சாத்தியம் என்ற கருத்து, ஆற்றல் நிறைந்த நம்பிக்கை அவரிடம் இல்லை. அவர் தனது நினைவுகளுடன் வார்த்தைகளை இணைக்க கற்றுக்கொண்டால், அனைத்து நாய்களும் நட்பானவை மற்றும் வேடிக்கையானவை என்ற நம்பிக்கையை அவர் பெறுவார். எனவே ஒவ்வொரு முறையும் ஒரு நாய் தனது விழிப்புணர்வு துறையில் வரும்போது இந்த நம்பிக்கை வெளிப்பாட்டை கோரும். ஒரு செயலில் ஈடுபடும் ஒருவரின் கண்ணோட்டத்தில் இந்த குழந்தைக்கு பொறுப்பற்ற முறையில் கைவிடும் மனப்பான்மை இருப்பது போல் தோன்றும். அவர் உங்கள் ஆலோசனையை தள்ளுபடி செய்யவோ அல்லது முற்றிலும் புறக்கணிக்கவோ செய்யும். அவரது பதில் வேண்டாம் அல்லது இது எனக்கு நடக்காது. அவரது வாழ்க்கையில் ஒரு கட்டத்தில் அவர் தனியாக இருக்க விரும்பும் ஒரு அறிமுகமில்லாத நாயை அணுகுகிறார் என்று வைத்துக்கொள்வோம். நாய் உருமுகிறது. இந்த எச்சரிக்கை கவனிக்கப்படாமல் போகும். நாய் சிறுவனை தாக்கும். சிறுவனின் நம்பிக்கை முறையின் கண்ணோட்டத்தில் அவன் இப்போதுதான் இருந்தான். ஒரு படைப்பு அனுபவம். எல்லா நாய்களும் நட்பானவை என்ற அவரது நம்பிக்கையில் இந்த அனுபவம் என்ன விளைவை ஏற்படுத்தும்? முதல் எடுத்துக்காட்டில் உள்ள குழந்தையைப் போல அவர் இப்போது எல்லா நாய்களுக்கும் பயப்படுவாரா? துரதிருஷ்டவசமாக இந்த கேள்விகளுக்கான பதில்கள் வெட்டப்பட்டு உலரப்படுவதில்லை. ஏனென்றால் வேறு நம்பிக்கைகள் இருக்கலாம், வெளிப்பாட்டை கோரும், குறிப்பாக செய்ய எதுவும் இல்லை. இது போன்ற சூழ்நிலையில் விளையாட வரும் நாய்களுடன், உதாரணமாக இந்த குழந்தைக்கு துரோகம் செய்வதில் மிகவும் வளர்ந்த நம்பிக்கை இருந்தால் என்ன செய்வது? அவர் தீவிர உணர்ச்சி வலியை அனுபவித்த சில முக்கியமான சூழ்நிலைகளில் மிகவும் குறிப்பிடத்தக்க சில நபர்களால் காட்டிக் கொடுக்கப்பட்டதாக அவர் நம்புகிறார். இந்த ஒரு நாயின் தாக்குதலை பொதுவாக நாய்கள் செய்யும் துரோகம், பின்னர் அவர் எல்லா நாய்களுக்கும் பயப்படுவதை எளிதாக காணலாம். நம்பிக்கை உடனடியாக எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலாக மாற்றப்படும். ஒரு நாய் என்னை காட்டிக் கொடுத்தால் எந்த நாயாலும் முடியும் போன்ற பகுத்தறிவுடன் இந்த மாற்றத்தை சிறுவன் நியாயப்படுத்த முடியும். இருப்பினும் இது ஒரு தீவிரமான மற்றும் மிகவும் சாத்தியமில்லாத நிகழ்வு என்று நான் நினைக்கிறேன். அவரது அசல் நம்பிக்கையில் உள்ள அனைத்தும் என்ற வார்த்தை உடனடியாக செயலிழந்து நாய்களின் உண்மையான தன்மையை சிறப்பாக பிரதிபலிக்கும் புதிய நம்பிக்கைக்கு ஆற்றல் மாற்றப்படும். இந்த புதிய அனுபவம் ஒரு ஆற்றல் மாற்றத்தை ஏற்படுத்தியது. அது நாய்களின் தன்மையை பற்றி ஏதாவது கற்றுக்கொள்ள அவரை கட்டாயப்படுத்தியது. இல்லையெனில் அவர் சாத்தியம் என்று கருத மறுத்தார். நாய்களின் நட்பின் மீதான அவரது நம்பிக்கை அப்படியே உள்ளது.
அவர் இன்னும் நாய்களுடன் விளையாடுவார், ஆனால் அவர் இப்போது நட்பாக அல்லது நட்பற்ற தன்மையின் அறிகுறிகளை தேடுவதன் மூலம் சில விவேகத்துடன் செயல்படுவார். நமது இருப்பின் தன்மை பற்றிய அடிப்படை உண்மை சந்தையில் ஒவ்வொரு கணமும், அதேபோல் எவர்டேவ் வாழ்க்கையிலும் நமக்கு தெரிந்த கூறுகள், ஒற்றுமைகள் மற்றும் நமக்கு தெரியாத அல்லது நாம் அறிந்திருக்க முடியாத கூறுகள் உள்ளன என்று நான் நினைக்கிறேன். இன்னும் அனுபவிக்கவில்லை. ஒரு தனித்துவமான விளைவை எதிர்பார்க்க நம் மனதை தீவிரமாக பயிற்றுவிக்கும் வரை நமக்கு தெரிந்ததை மட்டுமே அனுபவிப்போம். மற்ற அனைத்தும் நாம் அறிந்த மற்றும் எதிர்பார்க்கும் விஷயங்களுடன் ஒத்துப்போகாத பிற தகவல்கள் மற்றும் சாத்தியக்கூறுகள், நம்மை கடந்து செல்லும், உணரப்படாத, தள்ளுபடி செய்யப்பட்ட, சிதைக்கப்பட்ட, முற்றிலும் மறுக்கப்படும் அல்லது தாக்கப்படும். உங்களுக்கு தெரிய வேண்டிய அவசியமில்லை என்று நீங்கள் உண்மையிலேயே நம்பினால், நீங்கள் நிகழ்தகவுகளில் சந்தையின் முன்னோக்கு சிந்திப்பீர்கள். மேலும் சந்தை நகர்த்துவதற்கான சாத்தியம் பற்றி வழங்கும் எதையும் தடுக்கவோ, தள்ளுபடி செய்யவோ, சிதைக்கவோ, மறுக்கவோ அல்லது தாக்கவோ எந்த காரணமும் இருக்காது. எந்த குறிப்பிட்ட திசையிலும் நீங்கள் செயலில் பங்கு வகிக்க வேண்டும், மேலும் நீங்கள் செயலிழக்கச் செய்ய வேண்டும். வித்தியாசமான ஒன்றை வாதிடும் வேறு எந்த நம்பிக்கையும். இந்த செயல்முறையானது முதல் காட்சியில் சிறுவன் கடந்து வந்த செயல்களிலிருந்து வேறுபட்டது அல்ல. அது தானாகவே நிகழப்போவதும் இல்லை. அவர் பயமின்றி நாய்களுடன் பழக விரும்பினார். ஆனால் அவ்வாறு செய்ய அவர் ஒரு புதிய நம்பிக்கையை உருவாக்கி முரண்பட்டவற்றை செயலிழக்கச் செய்ய வேண்டியிருந்தது. ஒரு வர்த்தகராக நிலையான வெற்றியை அடைவதற்கான ரகசியம் இதுதான். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், எந்த ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கையையும் நாம் தீவிரமாக நினைவில் வைத்திருக்க வேண்டியதில்லை அல்லது உணர்வு பூர்வமாக அணுக வேண்டியதில்லை. நடத்தை. நம்மால் நினைவில் கொள்ள முடியாத ஒன்று இன்னும் நம் வாழ்வில் தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை நம்புவது கடினம் என்பதை நான் அறிவேன். ஆனால் நீங்கள் இதை பற்றி சிந்திக்கும்போது, நம் வாழ்நாள் முழுவதும் நாம் கற்றுக்கொள்ளும் பெரும்பாலானவை ஒரு மயக்கத்தில் அல்லது ஆழ்நிலை மட்டத்தில் சேமிக்கப்படுகின்றன. நீங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒவ்வொரு குறிப்பிட்ட திறமையையும் நினைவில் வைத்துக் கொள்ளுமாறு நான் உங்களிடம் கேட்டால், நீங்கள் ஒரு காரை நம்பிக்கையுடன் ஓட்ட முடியும். நீங்கள் கற்றல் செயல்பாட்டில் இருக்கும்போது நீங்கள் கவனம் செலுத்த வேண்டிய மற்றும் கவனம் செலுத்த வேண்டிய அனைத்து விஷயங்களையும் நீங்கள் நினைவில் வைத்திருக்க மாட்டீர்கள். முதன்முறையாக ஒரு இளைஞனுக்கு ஓட்டுவது எப்படி என்று கற்றுக் கொடுக்க எனக்கு வாய்ப்பு கிடைத்தபோது எவ்வளவு கற்றுக்கொள்ள வேண்டும், எவ்வளவு செயல்முறையை நான் எடுத்துக்கொண்டேன், மேலும் ஒரு நனவான மட்டத்தில் சிந்திக்கவில்லை என்பதில் நான் முற்றிலும் ஆச்சரியப்பட்டேன். இந்த பண்பை விளக்கும் சிறந்த உதாரணம் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்கள். எந்த ஒரு பகல் அல்லது இரவிலும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் அதிகமாக குடித்திருப்பார்கள். அவர்கள் ஏ புள்ளியிலிருந்து பி வரை எப்படி ஓட்டிச் சென்றார்கள் என்பதை பற்றிய விழிப்புணர்வு அவர்களுக்கு இல்லை என்பது அவர்களுக்கு தெரியாது. இது எப்படி என்று கற்பனை செய்வது கடினம். வாகனம் ஓட்டும் திறன் மற்றும் வாகனம் ஓட்டும் திறன் குறித்த ஒருவரின் நம்பிக்கை ஆகியவை விழிப்புணர்வை விட மிக ஆழமான அளவில் தானாகவே செயல்படும் என்று நீங்கள் கருதும் வரை சாத்தியம். நிச்சயமாக இந்த குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களில் சில சதவீதம் பேர் விபத்துக்குள்ளாகிறார்கள். ஆனால் விபத்து விகிதத்தை குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர்களின் எண்ணிக்கையுடன் ஒப்பிடும்போது அதிக விபத்துக்கள் இல்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உண்மையில் குடிபோதையில் வாகனம் ஓட்டுபவர் அவர் தூங்கும்போது அல்லது ஏதாவது ஒரு நனவான முடிவு மற்றும் விரைவான எதிர்வினை தேவைப்படும் போது விபத்தை ஏற்படுத்தக்கூடும். வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், ஓட்டுநர் நிலைமைகள் ஒருவரின் ஆழ்மனதிறன் மூலம் செயல்படுவது போதாது. சுயமதிப்பீடு மற்றும் வர்த்தகம். இந்த பண்பு நமது வர்த்தகத்திற்கு எவ்வாறு பொருந்தும் என்பதும் மிகவும் ஆழமானது. வர்த்தக சூழல் நமக்கு செல்வத்தை குவிக்க வரம்பற்ற வாய்ப்புகளை வழங்குகிறது. ஆனால் பணம் கிடைப்பதால் அதை பெறுவதற்கான சாத்தியக்கூறுகளை நாம் உணர முடியும் என்பதால் நாம் தனிநபர்களாக வரம்பற்ற சுயமதிப்பீட்டு உணர்வை கொண்டிருக்கிறோம் என்று அர்த்தமல்ல. வேறு வார்த்தைகளில் கூறுவதானால், நமக்காக நாம் எவ்வளவு பணம் விரும்புகிறோம், எவ்வளவு கிடைக்கிறது என்பதை நாம் உணர்கிறோம் மற்றும் நாம் எவ்வளவு மதிப்பு அல்லது தகுதியானவர்கள் என்று உண்மையில் நம்புகிறோம் என்பதற்கு இடையே ஒரு பெரிய இடைவெளி இருக்கலாம். ஒவ்வொருவருக்கும் சுயமதிப்பு உணர்வு உள்ளது. இந்த உணர்வை விவரிப்பதற்கான எளிதான வழி நனவான மற்றும் ஆழ்மனதில் உள்ள ஒவ்வொரு செயலில் உள்ள நம்பிக்கையையும் பட்டியலிடுவதாகும். அவை அதிக மற்றும் பெரிய அளவிலான வெற்றி மற்றும் செழிப்பை குவிப்பதற்கு அல்லது அடைவதற்கு ஆதரவாகவோ அல்லது எதிராகவோ வாதிடுவதற்கான ஆற்றலை கொண்டுள்ளன.
எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட நம்பிக்கைகளிலிருந்து ஆற்றலை பொருத்தவும். எதிர்மறையாக சார்ஜ் செய்யப்பட்ட ஆற்றலைக் காட்டிலும் வெற்றி மற்றும் செழிப்புக்காக வாதிடும் ஆற்றல் உங்களிடம் இருந்தால் நீங்கள் சுயமதிப்பீட்டின் நேர்மறையான உணர்வை பெறுவீர்கள். இல்லையெனில் நீங்கள் சுயமதிப்பீட்டின் எதிர்மறையான உணர்வை கொண்டிருக்கிறீர்கள். இந்த நம்பிக்கைகள் ஒன்றோடொன்று எவ்வாறு தொடர்பு கொள்கின்றன என்பதற்கான இயக்கவியல் நான் ஒலிக்கச் செய்வது போல் எளிமையானது அல்ல. உண்மையில் இது மிகவும் சிக்கலானதாக இருக்கலாம். அதை ஒழுங்கமைக்கவும் வரிசைப்படுத்தவும் பல ஆண்டுகளாக அதிநவீன மனநல வேலைகள் தேவைப்படலாம். நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டியது என்னவென்றால், எந்த ஒரு சமூக சூழலிலும் வளருவது கிட்டத்தட்ட சாத்தியமற்றது மற்றும் வெற்றிக்கு எதிராக அல்லது பெரும் தொகையை குவிப்பதற்கு எதிராக வாதிடும் சில எதிர்மறையான நம்பிக்கைகளை பெற முடியாது. இந்த சுயநாசகார நம்பிக்கைகளில் பெரும்பாலானவை நீண்ட காலமாக மறந்துவிட்டன என்று அர்த்தமல்ல. சுயநாசகார நம்பிக்கைகளை நாம் எவ்வாறு பெறுவது? துரதிருஷ்டவசமாக இது மிகவும் எளிதானது. ஒரு குழந்தை பெற்றோர் அல்லது ஆசிரியர் செய்ய விரும்பாத சில செயல்களில் ஈடுபடும்போது குழந்தை தற்செயலாக தன்னைத்தானே காயப்படுத்திக் கொள்வது மிகவும் பொதுவான வழி. பல பெற்றோர்கள் தங்கள் கருத்தை குழந்தைக்கு தெரிவிக்க இது போன்ற ஒரு சூழ்நிலைக்கு பதிலளிப்பார்கள். இது நீங்கள் அனுபவிக்கும் எந்த வலியும் நீங்கள் அதற்கு தகுதியற்றவராக இருந்தால் உங்களுக்கு நடந்திருக்காது. அல்லது நீ எனக்கு கீழ்ப்படியவில்லை, என்ன நடந்தது என்று பாருங்கள், கடவுள் உங்களை தண்டித்தார். இது போன்ற அறிக்கைகளை சொல்வதில் அல்லது கேட்பதில் உள்ள சிக்கல் என்னவென்றால், எதிர்காலத்தில் ஏற்படும் ஒவ்வொரு காயத்தையும் இதே அறிக்கைகளுடன் குழந்தை தொடர்புபடுத்துவதற்கான சாத்தியக்கூறு உள்ளது. பின்னர் அவர் தகுதியற்றவராக, வெற்றி, மகிழ்ச்சி அல்லது அன்பிற்கு தகுதியற்றவராக இருக்க வேண்டும் என்ற நம்பிக்கையை உருவாக்குகிறது. நாம் குற்றமாக உணரும் எந்த ஒரு விஷயமும் நமது சுயமரியாதை உணர்வில் எதிர்மறையான விளைவை ஏற்படுத்தும். பொதுவாக குற்ற உணர்வு ஒரு கெட்ட நபருடன் தொடர்புடையது. மேலும் பெரும்பாலான மக்கள் கெட்டவர்கள் தண்டிக்கப்பட வேண்டும், நிச்சயமாக வெகுமதி அளிக்கப்பட மாட்டார்கள் என்று நம்புகிறார்கள். சில மதங்கள் நிறைய பணம் வைத்திருப்பது தெய்வீக அல்லது ஆன்மீகம் அல்ல என்று குழந்தைகளுக்கு கற்பிக்கின்றன. சமூகத்தின் கண்ணோட்டத்தில் சட்டப்பூர்வமாகவும் ஒழுக்கமாகவும் இருந்தாலும் சில வழிகளில் பணம் சம்பாதிப்பது தவறு என்று சிலர் நம்புகிறார்கள். மீண்டும், உங்களால் முடிந்தவரை நீங்கள் உணரும் வெற்றிக்கு எதிராக வாதிடும் ஒன்றை கற்றுக்கொண்டதை நினைவுபடுத்தும் திறன் உங்களுக்கு இல்லாமல் இருக்கலாம். ஆனால் நீங்கள் கற்றுக்கொண்டது இனி எந்த விளைவையும் ஏற்படுத்தாது என்று அர்த்தமல்ல. வர்த்தக பிழைகள் ஏற்படுகின்றன. திரையை விட்டு வெளியேற உங்களை தூண்டும் கவனத்தை திசை திருப்பும் எண்ணங்களுக்குள் நீங்கள் திரும்பி வரும்போது அன்றைய பெரிய வர்த்தகத்தை நீங்கள் தவறவிட்டீர்கள் என்பதை கண்டுபிடிப்பதற்காக மட்டுமே. பல்வேறு நிலைகளை அடைந்த பல வர்த்தகர்களுடன் நான் பணியாற்றியுள்ளேன். நிலையான வெற்றி, ஆனால் அவர்களால் சமபங்கு பெறுவதில் சில வரம்புகளை உடைக்க முடியவில்லை. கார்ப்பரேட் உலகில் பல பெண் நிர்வாகிகள் அனுபவிக்கும் கண்ணாடி உச்சவரம்பு போன்ற ஒரு கண்ணுக்கு தெரியாத ஆனால் உண்மையான தடையை அவர்கள் கண்டுபிடித்தனர். ஒவ்வொரு முறையும் இந்த வர்த்தகர்கள் தடையை தாக்கும்போது அவர்கள் சந்தை நிலவரங்களை பொருட்படுத்தாமல் குறிப்பிடத்தக்க சரிவை சந்தித்தனர். இருப்பினும் என்ன நடந்தது என்று கேட்கப்பட்ட போது அவர்கள் தங்கள் திடீர் துரதிர்ஷ்டம் என்று பொதுவாக குற்றம் சாட்டினார்கள். அதிர்ஷ்டம் அல்லது சந்தையின் மாறுபாடுகள். சுவாரஸ்யமாக, அவர்கள் பொதுவாக சீராக உயரும் சமபங்கு வளைவை உருவாக்கினர். சில சமயங்களில் பல மாத காலப்பகுதிகளில் குறிப்பிடத்தக்க சமநிலை எப்போதும் ஒரே இடத்தில் அவர்களின் சமபங்கு வளைவில் ஏற்படும். நான் இந்த உளவியல் நிகழ்வை எதிர்மறை மண்டலத்தில் விவரிக்கிறேன். ஒரு வர்த்தகர் மண்டலத்தில் இருக்கும்போது அவரது தகவல் மற்றும் நடத்தை பற்றிய பார்வையில் மர்மமான முறையில் செயல்படும். உங்கள் எப்போதும் விரிவடைந்து வரும் நேர்மறையான சுயமதிப்பீட்டு உணர்வுக்கு எதிராக வாதிடும் ஒவ்வொரு நம்பிக்கையையும் நீங்கள் அவ்வாறு செய்யவில்லை. ஆனால் அத்தகைய நம்பிக்கைகள் இருப்பதை நீங்கள் அறிந்திருக்க வேண்டும். மேலும் அவர்கள் தங்களை வெளிப்படுத்தத் தொடங்கும் போது ஈடு செய்ய உங்கள் வர்த்தக விதிமுறைகளில் குறிப்பிட்ட நடவடிக்கை